ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 19ஆம் அத்தியாயம். மரத்தாலான சிலையாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துதல். ஜெய்மினி முனிவர் கூறினார். அதன் பிறகு மன்னர் தெய்வம் அமானுஷ்ய குரல் கூறியதை கூறினார். அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டார். தினங்கள் செல்ல செல்ல ஒரு தெய்வீக நறுமணம் உணரப்பட்டது. மனித உலகில் மிகவும் அரிதான பாரிஜாத மலர்களின் மழை பெய்தது. தெய்வீக இசையின் ஒலி இருந்தது. பாடல்கள் மிகவும் இனிமையாக இருந்தன. வான கங்கையின் சிறிய துளிகள் நீர் மழை பெய்தது. சிறிய துளிகள் வடிவில் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருந்தது. ஐராவதம் மற்றும் பிற யானைகளின் இச்சோர்வின் இனிமையான நறுமணம் உணரப்பட்டது. இது காட்டு யானைகளுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பிராமணர்களே, யாகங்களை முன்னிட்டு வந்த தேவர்கள் அனைவரும் நோய்களிலிருந்து விடுபட்டனர். ஹரி காணப்படுவதைக் கண்டு அவரை வணங்கினர். முன்பு மாதவரை வழிபட்டது போலவே ஸ்ரீ விஷ்ணு மரத்தையும் வணங்கினர். தேவர்களின் வழிபாட்டின் போது தெய்வீக சின்னங்கள் தோன்றின. 15ஆம் நாளில் பகவான் வேலையை முடித்தார். இறைவன் 4 வடிவங்களில் வெளிப்படுவதற்கு முன்பு நான் விளக்கிய விதத்தில் இது உங்களுக்கு முன்பே விவரிக்கப்பட்டுள்ளது. அவர் பலதேவர், சுபத்ரை மற்றும் சுதர்ஷனருடன் தெய்வீக சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். ஜனார்த்தனரின் கைகளில் தங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை ஒளிரும். பலபத்ரர் ஒரு பாம்பின் வடிவம் கொண்டவர். அவர் இரும்பு, கதாயுதம் மற்றும் சக்கரம் மற்றும் தாமரையை ஏந்தியுள்ளார். அவருக்கு கிரீடங்கள் மற்றும் காதணிகளுடன் பிரகாசிக்கும் குடை வடிவில் 7 பேட்டைகள் உள்ளன. வசீகரமான திருமுகத்துடன் வரங்களையும் பயத்திலிருந்து விடுபடுதலையும் விரல்களின் நிலைகள் மூலம் வழங்கும் தேவி சுபத்ரை ஒரு தாமரையை திருக்கரத்தில் ஏந்தி நிற்கிறாள். இது அனைவரின் உணர்வின் உருவகமாக இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் வெளிப்பாடு. உண்மையில் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தின் போக்கில் அவள் ரோஹிணியின் வயிற்றில் பிறந்தாள். மேலும் பலதேவரின் வடிவத்தை அவள் சிந்தித்ததிலிருந்து பால மற்றும் பத்ரா, அதாவது சுபத்ரா போன்ற வடிவங்களை கொண்டிருந்தாள். விளையாட்டுத்தனமான அவதாரத்தின் இறைவனிடமிருந்து ஒரு கணம் கூட பிரிவை அவளால் தாங்க முடியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பலதேவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்கள் ஒரே வயிற்றில் பிறந்ததால் புராண கதை அவள் பலதேவரின் சகோதரி என்று கூறப்படுகிறது. சாதாரண மக்களும் அதை குறிப்பிடும் விதமும் அப்படித்தான். அவளுக்கு ஆண் வடிவம் இருக்கும் போது இதுதான் நிலை. ஸ்ரீ லக்ஷ்மி தேவியாக பெண் வடிவத்தில் அவள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாள். ஆண் பெயரால் அவள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு என்றும், பெண் பெயரால் அவள் கமலையாள், தாமரையை உடையவள் என்றும் அழைக்கப்படுகிறாள். தேவர்கள், கீழ் விலங்குகள், மனிதர்கள் போன்றவர்களில் அவர்களை விட பெரியவர் யாருமில்லை. தாமரை கண்களை கொண்ட இறைவனை தவிர வேறு யாரால் 14 உலகங்களை தாங்க முடியும்? அனந்தன் தனது பேட்டைகளின் நுனிகளால் அவற்றை தாங்குகிறான். அவர் பாலா என்று அழைக்கப்படுகிறார். அவரது சகோதரி ஸ்ரீ தனது சக்தியின் வடிவத்தில் மகிமைப்படுத்தப்படுகிறார். சுதர்ஷன சக்கரம் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கையில் உள்ளது. அது கிளையின் நுனியில் உள்ளது மற்றும் தூணின் நடுவில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. அது இறைவனின் 4வது வடிவம். இவ்வாறு 4 வடிவங்களும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டன. இறைவனின் 4 மடங்கு தெய்வீக வடிவம் முடிந்ததும் உலகங்களுக்கு உதவுவதற்காக மீண்டும் ஒரு முறை அமானுஷ்ய குரல் கூறியது. இந்த சிலைகளை முழுவதுமாக மூடு. வண்ண பூச்சுக்கள் மூலம் அனைவருக்கும் பொருத்தமான வண்ணத்தை அளிக்கிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு நீல மேகம் போல அடர் நிறத்தில் இருக்க வேண்டும். பலா, சங்கு அல்லது சந்திரனை போல வெண்மையாக இருக்க வேண்டும். பலதேவர். சுதர்சனம் சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். அன்னை சுபத்ரை காவி நிறத்தில் பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். அவள் பல்வேறு அலங்காரங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட வேண்டும். மேலும் வளைவுகள் மற்றும் வரையறைகள் சரியாக சித்தரிக்கப்பட வேண்டும்.
இந்த சிலைகள் மரத்துண்டுகளாக காணப்பட்டால் அவை பாவத்திற்கு உகந்தவை. அவற்றை துணிகள், பிசின் போன்ற கசிவுகள் அல்லது பட்டை ஆடைகளால் கவனமாக மறைக்க வேண்டும். எனவே ஆரம்பத்தில் இவை அனைத்தையும் அந்தந்த வேலைகளில் நிபுணத்துவம் பெற்ற கைவினைஞர்களால் இந்த மரத்தின் பட்டைகளால் மூட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் முந்தையவற்றை அகற்றிய பிறகு அவற்றை அலங்கரிக்க வேண்டும். பட்டை வஸ்திரங்கள் மற்றும் மென்மைகள் இல்லாமல் அது தெய்வீகமானது மற்றும் நித்தியமானது. யாராவது கவனக்குறைவாக மென்மையை அகற்றினால் ராஜ்யத்தில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அவனுடைய சந்ததி அழிந்துவிடும். அரசரே, ஒரு போர்வை இல்லாமல் அவர்களை நீங்கள் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. பெரிய அரசரே, சாதாரண மனிதர்களால் அவர்கள் அப்படி காணப்பட்டால் அவர்கள் பயத்தை ஏற்படுத்துவார்கள். எனவே அவர்கள் இனிமையான வண்ணங்களில் காணப்பட வேண்டும். மேலும் ஏராளமான திரவியங்கள், தாமரை கண்களை கொண்ட இறைவனை அழகு, கருணை மற்றும் நேர்த்தியுடன் இனிமையான நிறத்தில் காண்பதன் மூலம் கோடிக்கணக்கான கல்பங்களில் குவிந்த பாவங்களிலிருந்து ஒருவர் விடுவிக்கப்படுகிறார். அரசரே, அவற்றை வண்ணமயமாகவும் இனிமையானதாகவும் ஆக்குங்கள். நீங்கள் விரும்பும் அற்புதமான பொருட்களை பெறுவீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கும் விருப்பத்துடன் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி உள்ளார். அவர் தங்களிடம் மகிழ்ச்சி அடைந்ததால் அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்க்கையில் 4 நோக்கங்களையும் வழங்குவார். நீலமலையில் கல்ப மரத்தின் அதாவது ஆலமரத்தின் வடமேற்கில் சுமார் 100 ஹஸ்தங்கள் அதாவது சுமார் 45 மீட்டர் மற்றும் நரசிம்மத்தின் வடக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நிலத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. அது பெரியதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். அது 1000 ஹஸ்தங்கள் உயரமாக அதாவது 450 மீட்டர் இருக்க வேண்டும். அங்கு இறைவனை நிறுவுங்கள். முன்பு பகவான் அந்த மலையில் இருந்தபோது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தரான விஸ்வாவசு என்ற சபரர் மாதவரை வழிபட்டு வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் பூசாரி அவருக்கு நெருங்கிய நண்பரானார். மகாராஜா, அரசரே, இந்த இருவரின் சந்ததியினர் மட்டுமே எதிர்கால விழாக்களில் பூசும் வேலையிலோ அல்லது இறைவனை அலங்கரிக்கும் வேலையிலோ ஈடுபட வேண்டும். இதை கூறிய பிறகு தெய்வீக ஒலி நின்றுவிட்டது. இதன் மூலம் அறிவுறுத்தப்பட்டதை கேட்டதும் சிறந்த மன்னர் இந்திரத்யும்னர் தனக்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் பெரிய பலி பீடத்தை திறந்தார். அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரும் வாசுதேவரின் மகனான ஸ்ரீகிருஷ்ணர், பலதேவர், சுபத்ரை மற்றும் சுதர்சனரை கண்டனர். இறைவன் இரத்தினத்தால் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அனைத்து சிலைகளும் அவற்றின் அம்சங்களில் பூசும் வேலைப்பாடுகளுடன் அழகாக இருந்தன. கை கால்கள் முறையாக அலங்கரிக்கப்பட்டன. அவர் ஸ்ரீகிருஷ்ணரை கருணை மற்றும் ஒளிரும் முகத்துடன் கண்டார். மார்பு அகலமாகவும் முன்னோக்கி நீட்டியதாகவும் இருந்தது. ஏழைகளை உயர்த்தும் திறன் கொண்ட நீண்ட துணிவு மிக்க கரங்களை கொண்டிருந்தார். அவரது கண்கள் முழுதாக மலர்ந்த தாமரைகளைப் போல இருந்தன. அகன்ற உதடுகளில் ஒரு மென்மையான புன்னகை இருந்தது. அவரது வெறும் பார்வையால் அவரை பார்ப்பவர்களின் பாவ கூட்டத்தை அவர் அகற்ற முடியும். அவர் தாமரை தோரணையில் அமர்ந்திருந்தார். அவர் தெய்வீக அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டார். அவர் தனது சொந்த ஒளியால் சூழப்பட்டார். அந்த மர வடிவத்தில் கூட அவர் மாசுபாடுகளில் இருந்து விடுபட்டார். அவர் ஒரு நீல மேகத்தை ஒத்திருந்தார். அவர் அனைத்து துன்பங்களையும் அளிப்பவர். பலதேவரை ஒரு முகம் கொந்தளிப்பான சிரிப்புடன் பார்த்தார். அவருக்கு பரந்த வட்டமான பேட்டைகளும் மதுவை உட்கொண்டதால் சுழலும் கண்களும் இருந்தன. அவர் அடர்த்தியான மற்றும் தசை மார்புடன் உயர்ந்து வரும் பாம்புகளின் அரசன். அவரது முதுகில் லேசான தாழ்வு இருந்தது. அவரது உடல் சுருண்டிருந்தது. அவர் கைலாய சிகரத்தை போல தோன்றினார். அதன் உச்சியில் ஒரு அர்ஜுன மரம் முழுமையாக மலர்ந்தது. அவர் கலப்பை, சக்கரம், தாமரை மற்றும் இரும்பு கதாயுதத்தை வைத்திருந்தார். அவர் சில்வன் மலர்களின் மாலையை வைத்திருந்தார். அவர் கழுத்தணிகள், காது வளையங்கள், கைகள்,
கிரீடங்கள் மற்றும் கிரீடங்களிலிருந்து வெளிப்பட்ட ஒளியுடன் குறிப்பிடத்தக்க வகையில் பிரகாசமாக இருந்தார். அவர் அவர்களுக்கு இடையே மென்மையான வடிவிலான சுபத்ராவாக இருந்த லக்ஷ்மி தேவியை கண்டார். அனைத்து தேவர்களின் தோற்றத்திற்கும் மூலமானவள், பக்தரை பாவக்கடலை கடந்து அழைத்து சென்ற தெய்வம், முழு மலர்ந்த தாமரை போன்ற முகம் கொண்டவள், தாமரையை பிடித்தவள், வரங்களையும் பயத்திலிருந்து விடுபடுவதையும் தனது விரல்களால் சைகை செய்தவள், அழகு, கருணை மற்றும் வசீகரத்தின் இருப்பிடம், அலங்காரங்களால் அற்புதமாக பிரகாசித்தவள், காவி நிறத்தை போல பழுப்பு நிறத்தில் இருந்தவள். அவள் மற்றொரு லக்ஷ்மி தேவியைப் போல தோன்றினாள். அவள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இடது பக்கத்தில் நிறுவப்பட்டாள். கிளைகளின் நுனிகளால் ஆன சுதர்சன சக்கரத்தை அவன் கண்டான். அது உதயமாகும் சூரியனைப் போல இருந்தது. அது கூர்மையான விளிம்புகளை கொண்டிருந்தது. பிராமணர்களே, அது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அவர்கள் அனைவரையும் பார்த்ததும் மன்னர் பேரின்ப கடலில் மூழ்கினார். என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பமடைந்தார். அவரால் தனது சொந்த உடலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிறந்த மன்னர் இந்திரத்யும்னர் பயபக்தியுடன் உள்ளங்கைகள் இணைக்கப்பட்ட ஒரு மரக்கட்டை போல நின்றார். கண்களை சற்று மூடிய நிலையில் அவர் வெறுமனே கண்ணீர் வடித்தார். சிறந்த முனிவர் பூமியின் அதிபதியிடம் முகத்தில் புன்னகையுடன் பேசினார். நீங்கள் எதற்காக முயற்சித்தீர்களோ அது இப்போது பலித்துவிட்டது. மன்னர்களில் சிறந்தவரே, பூமியில் நீங்கள் மட்டுமே அதிர்ஷ்டசாலி என்பது இப்போது தெளிவாகிறது. தாமரை போன்ற பெரிய கண்களை கொண்ட பிரபஞ்சத்தின் இந்த இறைவனை, பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களின் கடல், அனைத்து அறிவுகளின் களஞ்சியத்தையும் காண்க. அடக்கப்பட்ட மனதை கொண்ட யோகிகள் அவரை காண என்றென்றும் பாடுபடுகிறார்கள். மனிதர்கள் அவரை ஒரு கணம் மிகுந்த செறிவுடன் பார்க்கிறார்கள். அந்த ஜனார்த்தனர் மர உடலை எடுத்துக்கொண்டு, அரசரை, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நேரடியாக உணரக்கூடியவராக மாறிவிட்டார். பூமியில் இந்த இறைவனை வணங்குங்கள். கருணை கடலை புகழ்ந்து பேசுங்கள். அரசரே, நீங்கள் துதிக்கப்படும் போது உங்கள் மனதில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் அவர் உங்களுக்கு வழங்குவார். 19ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.